எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் வெற்றி ஊழியம் வழங்கும் இயேசுவின் வெற்றி நேரம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களிலேயும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆறுதல் அளிக்கிற தேவனாக அதிசயங்களை தொடங்குகிறவராக இருப்பார். உலகிலே அநேகர் ஆறுதலின் வார்த்தைகளை கூறுவார்கள், ஆனால் அதிசயம் அவர்களால் செய்ய இயலாது. அவர்கள் மனிதர்கள். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஆறுதல் அளிக்கிறவரும் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றும் கூட நம்முடைய வாழ்வில் அநேக காரியங்களின் நிமித்தமாக உங்கள் மனதிலே ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் இழந்தவர்களாக இருக்கலாம். துக்கித்த நிலைமையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புலம்பல்களும் தவிப்புகளும் எங்கள் வாழ்வை சூழ்ந்து வருகிறதே என்று சொல்லி ஒரு கண்ணீருக்கு நடுவில் கவலையோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆறுதல் அளிக்கிற தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். உங்களை அரவணைத்து தம்முடைய கிருபையினால் நிரப்பப் போகிறார். அநேக நாட்கள் நினைத்தீர்கள், ஏதோ ஒரு தோல்வியை நினைத்து நினைத்து என்னால் ஜெயிக்க முடியவில்லை, என்னால் இதை மேற்கொள்ள முடியவில்லை, இந்த காரியத்தில் எழும்பி பிரகாசிக்க முடியவில்லை, துயரத்திற்கு மேல் துயரத்தை நான் சுமந்தவனாக மூழ்கி கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இல்லை, ஒரு புதிய தொடக்கத்தை ஆறுதல் அளிக்கிற தேவன் உங்கள் வாழ்விலே நிகழ்த்த போகிறார், தொடங்க போகிறார். அதை உங்களுடைய கண்களினாலே காணப்போகிறீர்கள், அதை உங்களுடைய சத்துருக்களும் காணப்போகிறார்கள். பொல்லாத பிசாசு வெட்கப்பட்டு போகிறதையும் நீங்கள் காணப்போகிறீர்கள். நீங்கள் திடமனதோடு கூட தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, இதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது 2 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் நிருபம் 2 கொரிந்தியர்களை எழுதும்போது சொல்லுகிறார், பரிசுத்தவான்களே, பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மனதில் ஒரு எண்ணம் எழட்டும். இரக்கங்களின் தேவன் ஆறுதலை நமக்கு உண்டாக்குவார். ஆறுதலின் தேவன் அதிசயங்களை நம்முடைய வாழ்வில் அவர் செய்ய போதுமானவர். பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் யாராகிலும் ஒரு ஆறுதலின் வார்த்தையை சொல்ல மாட்டார்களா? ஆறுதலின் வார்த்தை எனக்கு கிடைக்காதா? ஒரு ஆறுதலான நன்மைகளை நான் பார்க்க முடியாதா என்றே நீங்கள் வினாவுவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் ஆறுதல் அளிக்கிறவர் அதிசயத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். சரி, இந்த ஆறுதலின் காரியங்களை குறித்து பவுல் எழுதும்போது இவ்வண்ணமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உபத்திரவம் பாடுகளின் வழியாக கடந்து செல்கிற காட்சிகள். அப்பொழுதுதான் இந்த உபத்திரவத்திற்கு நடுவில், பாடுகளுக்கு நடுவில், பலவிதமான சஞ்சலங்களுக்கு நடுவில், தவிப்புகளுக்கு நடுவில், கண்ணீருக்கு நடுவில், துயரத்திற்கு நடுவில், வேதனைகளுக்கு நடுவில் பவுல் எழுதுகிற காட்சிகளை சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றிலையும் நமக்கு துணை நிற்பார். வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது பவுலுடைய வாழ்வில் நிகழ்ந்த காட்சிகளை குறித்து 2 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வண்ணமாக சொல்கிறது. சற்றே நீங்கள் கேளுங்கள். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று.
இங்கே எழுதும்போது சொல்லுகிறார், தப்பி பிழைப்போம் என்று சொல்லி நம்ப முடியாத ஒரு காரியம் ஆசியாவிலே எங்களுக்கு நிகழ்ந்தது. மிஞ்சின பாரம், தாங்க முடியாத பாரம் எங்கள் வாழ்விலே மிகப்பெரியதான துயரத்தை ஏற்படுத்தி விட்டது. பவுல் சொல்கிற காரியத்தை சற்று நீங்கள் கவனிக்க வேண்டும். தப்பி பிழைப்போம், தப்பி பிழைப்போம். அவனமான ஒரு மரண போராட்டம், முடிவில்லா போராட்டம், துயரமான போராட்டம் பவுலுடைய பிரயாணத்தை தடுத்தது. பவுலுக்கு நேரிட பண்ணின அந்த சோக காட்சிகளை தான் பவுல் அடிகளார் எழுதும்போது இவ்வண்ணமாக சொல்கிறார். இல்லை, உபத்திரவங்கள் வந்தது, அதிகமான பாடுகள் வந்தது, இனி அவ்வளவுதான், கடைசி முடிந்து விட்டது என்று நினைத்தோம். நம்பிக்கை முழுதும் உடைக்கப்பட்டது. ஆறுதல் அளிக்கிற தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த நேரத்தில் தான் பவுலுடைய மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என்னை அழைத்த தேவன், என்னை அபிஷேகித்த தேவன், என்னை ஆட்கொண்ட தேவன் என்று காரியங்களை சிந்திக்க தொடங்குகிறார். என்ன சொல்லுகிறார்? 2 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், உபத்திரவம் வந்திருக்கிறது, அதிகமான அதிகமான பாரங்கள் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது, தேவன் என்னை தப்புவித்தார், தப்புவித்தார், இனியும் தப்புவிப்பார், இனியும் தப்புவிப்பார். காரியங்களை கவனித்து பாருங்கள். சோதனை வந்தது, தேவன் தப்புவித்தார், இனியும் தப்புவிப்பார். அவருடைய மூச்சு அவனமாக சொல்கிறது, நம்புவோம், நாம் தப்புவிக்கப்படுவோம் என்று சொல்லி பவுல் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய திருப்புமுனை, ஒரு பெரிய மாற்றம் வரத்தான் போகிறது. உங்கள் மனதில் காலகாலமாக துயரத்தை சுமந்தீர்கள், வேதனைகளையும் பாரங்களையும் நினைத்து நினைத்து அழுது புலம்பினீர்கள். போதும், அது நிறுத்தப்பட்டு அதற்கு பதிலாக தேவனுடைய உன்னதமான வல்லமையின் செயலை நீங்கள் காணப்போகிறீர்கள். தேவன் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், நீங்கள் அவரை நம்ப வேண்டும் என்று சொல்லி. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? என் பிள்ளைகள் என்னை நம்ப வேண்டும், நம்ப வேண்டும். பவுல் சொல்கிறார், நம்ப முடியாமல் போகத்தக்கதான அத்தனை பாடுகள், அத்தனை பாடுகள். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த ஒவ்வொரு பாரங்களையும் பட்டியலிட்டு பாருங்கள். சொல்லன்னா துயரம், தாங்க முடியாத வேதனைகள், மனதிலே அழுத்தம், துக்கங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல. வியாபாரத்தை தொடங்கினோம், மகிழ்ச்சி இல்லை பிரதர். குடும்பத்தை நினைத்தால் துயரமாக இருக்கிறது, பிள்ளைகளை நினைத்தால் பாரமாக இருக்கிறது, எதிரிகளை நினைத்தால் கவலையாக இருக்கிறது. பல சூழ்நிலைகளுக்கு நடுவில் சிக்கிக்கொண்ட ஒரு படகை போல் நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் உங்களுடைய கையை பிடித்து சொல்கிறார், என்னை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். தேவனை நம்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பவுல் என்ன சொல்கிறார்? தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கையே இல்லை, அவ்வளவுதான், கடைசி முடிந்து விட்டது என்று நினைத்தார். ஆனாலும் பவுலுடைய மனதிலே ஒரு அசைக்க முடியாத காரியம் உதித்து கொண்டே இருந்தது. தேவன் தப்புவித்தார், தப்புவிப்பார், இனியும் தப்புவிப்பார் என்று 3 காலங்களை பிரித்து சொல்லுகிறார். அதனுடைய மறுபொருள் என்ன? இந்த பவுலுடைய பிரயாணத்தை இந்த உலகில் யாரும் தடுக்க முடியாது, எந்த ஒரு இயற்கையின் வல்லமையோ கெடுக்க முடியாது, எந்த ஒரு சூழ்நிலையும் பவுலுடைய பிரயாணத்தை நிறுத்த முடியாது என்பதை அறிக்கையிட்டு சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறீர்கள், தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்ய என்று சொல்லி எதையோ ஒரு காரியத்தை எண்ணி எண்ணி நீங்கள் அழுகிறீர்கள். ஸ்டாப். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை எழட்டும். தேவன் தப்புவிப்பார், அவர் மேல் நம்பிக்கையாக நான் இருப்பேன். பவுல் அவனமாக சொன்னார். தேவனாகிய கர்த்தர் பவுலுடைய பிரயாணத்தில் ஆறுதல் அளிக்கிற தேவன் வெளிப்பட்டார். சகல உபத்திரவங்களிலும் தப்புவித்தார். பொல்லாத ஆவிகளின் போராட்டத்திற்கு பவுலை தப்புவித்தார்.
தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே பவுல் அடிகளார் அவர்களை தேவன் பிரகாசிக்க வைத்தார். உங்கள் வாழ்க்கை இருண்டு போய்விட்டது, துவண்டு போய்விட்டது, இருளுக்கு மேல் இருள் மூழ்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஆறுதல் அளிக்கிற தேவன் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். ஆறுதல் அளிக்கிற தேவனுடைய அதிசயத்தை காண்பதற்கு நமக்கு தேவை தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை. இரண்டாவது, ஆறுதல் அளிக்கிற தேவன் செய்கிற செயலை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். தீர்க்கதரிசியினுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். இங்கே துயரத்தோடு கூட வேதனையோடு கூட நிமிர்ந்து நிற்க முடியாதபடி மிகுந்த கண்ணீருக்கு நடுவில் எலிசாவினிடத்தில் ஓடி வருகிறான் ஒரு ஸ்திரியானவள். அவளை குறித்து வேதம் சொல்கிறது, இந்த பூமியிலே தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் தான், தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தார்கள். திடீரென்று அந்த குடும்பத்தின் இல்ல தலைவர் தீர்க்கதரிசி மரித்து விட்டார். இந்த மரித்த சோகம் ஒரு பக்கம் மலையை போல் நின்று கொண்டிருக்கிறது, மறுபக்கம் கடன் பிரச்சனை மிகப்பெரிய சூறாவளியை போல் சுற்றி கொண்டிருக்கிறது. மறுபக்கத்தில் கடன் கொடுத்தவர்கள் தன் பிள்ளைகளை அடிமையாக்க கொள்ளும்படியாக வருவேன் என்கிறதான செய்தி அவளுடைய காதுகளுக்கு வந்துவிட்டது. சற்று நீங்கள் கவனிக்கும்படியாக நிகழ்ந்ததை பாருங்கள். அவள் சொல்கிறாள், ஐயா, நான் இழந்திருக்கிறேன், என் கணவனை இழந்திருக்கிறேன், ஆறுதல் இல்லை, ஆறுதல் இல்லை. மற்றொரு பக்கத்தில் கடன் கடன் கொடுத்தவர்கள் நெருக்குகிறார்கள். இது ஒரு பாரம், ஆறுதல் இல்லை, ஆறுதல் இல்லை. மறுபக்கத்தில் தன்னுடைய பிள்ளைகள் அடிமைகளாக பிடித்து கொண்டு போகப்பட போகிறார்கள். இந்த செய்தி அவளை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய ஆரம்ப ஊழியர்களே, எத்தனை தான் துயரத்தின் செய்தியை நீங்கள் கேட்பீர்கள். ஊழியத்திற்கு வந்த நாளிலிருந்து உங்கள் மனம் ஒரு நாளும் மகிழ்ச்சியாக இருந்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியம் உங்களை வாதனையாக்கி வேதனையாக்கி உங்கள் நன்மைகளை சுதந்திரிக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. மறுபக்கம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பான சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு காரியம் இழந்து விட்டேன், அதை மீட்டுக்கொள்ள முடியுமா? இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் ஆறுதல் அளிக்கிறவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு ஆறுதலையும் அதிசயங்களையும் காண பண்ணுவேன். நீங்கள் சூழ்நிலையை பாராதீர்கள். உங்களுடைய வாழ்வில் நெருக்கமான காரியங்கள் வந்துவிட்டது உண்மைதான். உங்களுடைய எதிரிகள் புறப்பட்டு உங்கள் எல்லைகளுக்குள் வந்துவிட்டார்கள் உண்மைதான். உங்களுக்கு சோகமான காரியம் நடந்தது உண்மைதான். இந்த துயரத்திற்கு நடுவிலும் என் சமூகத்திற்கு நீங்கள் வருவீர்களா என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நிகழ்ந்தது என்ன? தீர்க்கதரிசியின் மரணத்திற்கு பின்பாக அவருடைய மனைவி கதறிக்கொண்டு தேவ மனிதனிடத்தில் வந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் யாரிடத்தில் போக போகிறீர்கள்? உங்களுக்காக பாடுகளை சகித்து உங்களுக்காக நெருக்கங்களை அனுபவித்த, சிலுவையிலே தொங்கி தன் ஜீவனையே கொடுத்த ஒரே தேவகுமாரன் இயேசுவினிடத்தில் வரப்போகிறீர்களா? இல்லை என்று சொன்னால் துயரத்திலே நீங்கள் மூழ்கி போக போகிறீர்களா? அந்த ஸ்திரியானவள் என்ன சொல்கிறார்? ஐயா, துயரம் வந்துவிட்டது, நான் துயரத்தை பார்க்கவில்லை, தேவ மனிதனே எனக்கு எதையாகிலும் செய்யும் என்று சொல்லி கெஞ்சி நின்றாள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, தொலைக்காட்சிக்கு முன்பாக இதை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன், ஆறுதல் அளிக்கிற தேவன் அதிசயங்களை செய்வார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு தேவன் மேல் மிகுந்த
ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நடந்தது என்ன? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் பிரதர். ஆறுதல் அளிக்கிற தேவன் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் பிரதர். சூழ்நிலையை பார்க்காதீர்கள். இதைத்தான் தேவன் இரண்டாவது நமக்கு சொல்கிறார். உங்கள் சூழ்நிலை என்ன சொல்கிறது? நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது. சில சோதனைக்கு அளவே இல்லை. சில காரியத்தை தாங்க முடியல. என்ன செய்ய என்று தெரியாமல் தவிக்கிறீர்கள். யாருக்கு என்ன சொல்ல என்று சொல்லி கலங்குகிறீர்கள். எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று சொல்லி மனதிலே சோர்வுகள். இத்தனையும் சுமந்து கொண்டு எப்படியா ஜெபிக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். என கண்பானவர்களே, இந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவியானவள் கணவனின் இழப்பு செய்தி, மறுபக்கம் கடன் பாரத்தின் செய்தி, மறுபக்கத்தில் தன் பிள்ளைகளை தன்னை விட்டு பிரிக்கப்பட போக செய்தி, இதையெல்லாம் பார்த்து கொண்டு அவள் அளவில்லை. தேவ சமூகத்தில் தேவனுடைய மனிதனை தேடி வந்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வரும்போது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னார். என்னுடைய ஆரம்ப நாட்கள் ஊழியத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொரு தேவைகளினால் துயரப்பட்ட நாட்கள் உண்டு, கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு, புலம்பின நாட்கள் உண்டு. ஏன் ஆண்டவரே இந்த சோகம்? ஏனையா இப்படிப்பட்ட ஒரு பாதை? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகமே தஞ்சம் என்று அழுது அழுது அவர் சமூகத்தில் தான் காத்திருக்க கற்றுக் கொடுத்தார். என கண்பானவர்களே, நான் ஊழியத்திற்கு வந்த நாட்களில் நான் மற்ற மார்க்கத்திலிருந்து வந்தபடியினால் என்ன செய்வது, ஏது செய்வது என்றே ஒரு குழப்பம் இருக்கும். ஆனாலும் ஒன்றே ஒன்று தெரியும், அழைத்த தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை ஊழியத்திற்காக அழைத்த தேவன் துணையாக நிற்பார் என்று சொல்லி அவர் சமூகத்தை தான் சார்ந்திருந்தோம். இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய கிருபை, ஆறுதல் அளிக்கிற தேவன் அற்புதமாக ஆச்சரியமாக ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வரத்தான் செய்கிறார். சற்றே நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த ஸ்திரீயின் கண்ணீரை எலிசா கண்டார். அவளை பார்த்து சொன்னார், அம்மாளே, உன் துயரமான காரியத்தை ஒரு பக்கம் வைத்துக்கொள், உன்னிடத்தில் என்ன உண்டு என்று வினாவத் தொடங்கினார். அப்பொழுது அந்த அம்மாள் அவர்கள் சொல்லும் காட்சிகளை கவனித்து பாருங்கள். ஐயா, என்னுடைய வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது, மற்ற ஒன்றும் இல்லை என்று சொன்னால், சரி, இப்பொழுது ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும். என்ன சொல்ல போகிறார் என்று அந்த அம்மாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் எலிசா சொல்கிறார், அயல் வீட்டுக்காரிடத்தில் சென்று வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க வேண்டும். இந்த பிள்ளையாண்டான்களை இந்த தாயானவள் அனுப்பி வைக்கிறார். இந்த பிள்ளைகள் கேட்டிருப்பார்கள், அம்மா, எதற்காக வெறும் பாத்திரம் வாங்க சொல்லுகிறீர்? எதற்காக வாங்க சொல்லுகிறீர்? இல்லை, நீங்கள் போய் வாங்கி கொண்டு வாருங்கள். நம்பிக்கையோடு கூட அந்த பிள்ளைகளும் போனார்கள். ஒரு வீட்டினுடைய கதவை தட்டியிருப்பார்கள். அப்பொழுது, என்னப்பா உனக்கு வேண்டும்? ஐயா, என்னுடைய தாய் என்னை அனுப்பி வைத்தார்கள். எதற்காக அனுப்பி வைத்தார்கள்? வெறும் பாத்திரம் வாங்கிட்டு வர சொன்னார்கள். உங்கள் வீட்டிலே வெறும் பாத்திரம் இருந்தால் எங்களுக்கு தருவீர்களா என்று கேட்டிருப்பார்கள். இப்படியே ஒவ்வொரு வீடுகளிலேயும் வெறும் பாத்திரம் வாங்கப்பட்டது. அந்த பாத்திரத்தை அந்த பிள்ளையாண்டான்கள் 2 பேரும் கொண்டு வந்து தன் தாயினிடத்தில் கொடுக்கிறார்கள். அந்த தாயானவள் வாங்கி கொண்டாள், கதவை பூட்டினாள், தேவனுடைய சமூகத்தில் அற்புதத்திற்காக காத்திருந்தாள். அதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நிகழ்ந்த காட்சிகளை கவனித்து பாருங்கள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இந்த காரியங்களை சற்று கவனித்து பாருங்கள். வீட்டிற்குள்ளே பிள்ளைகளோடு கூட கதவை பூட்டி தாயானவள்
ஒவ்வொரு பாத்திரத்திலையும் தன் கையில் இருக்கிறதான எண்ணெயை எடுத்து ஊற்றத் தொடங்கினாள். இந்த காட்சிகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், ஆறுதல் அளிக்கிற தேவன், எப்படி அதிசயம் செய்கிறார் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை பாத்திரங்களிலே ஊற்றிக்கொண்டே வருகிறாள். இந்த குடத்தின் எண்ணெயோ காலியாகாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. ஊற்ற ஊற்ற வந்து கொண்டே இருக்க தொடங்கியது. இப்பொழுது ஒரு குரல், அந்த தாய் தன் மகனை பார்த்து கேட்கிறான், எப்பா வேற பாத்திரம் இருக்கிறதா என்று வினாவின போது அவன் சொன்ன காட்சி என்ன தெரியுமா? இல்லை என்றான். சொன்ன உடனே நின்று போய்விட்டது எண்ணெய். இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எண்ணெய் நின்று போய்விட்டது, எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது? ஐயா, 5 லிட்டர் எண்ணெயில் பாத்திரங்களில் 2 லிட்டர் எடுத்து வைத்தால் குறைந்து கொண்டே இருக்கும். ஆனால் இவளுடைய எண்ணெய் குடத்தில் எண்ணெய் வந்து கொண்டே இருந்த காட்சிகளை குறித்து வேதம் சொல்கிறது. இல்லை என்று அவன் சொன்னவுடன் எண்ணெய் நின்று போய் விட்டது. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்விலே தேவன் எதையாகிலும் ஒரு நன்மையை செய்ய நினைத்திருப்பார் என்று சொன்னால் அதை எப்படியும் எந்த விதத்திலையும் செய்து முடிக்க அவரால் முடியும். நீங்கள் சூழ்நிலையை பாராதீர்கள். இவள் என்ன சொல்லுகிறாள்? ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கிறது, ஆனாலும் நான் சூழ்நிலையை பார்க்கவில்லை. தேவ மனிதன் சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அவ்வளவுதான். நடந்த அற்புதமான காட்சிகளை சற்றே நீங்கள் கவனித்து பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதைத்தான் தேவன் நினைப்பூட்டுகிறார். உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும்படியாக தேவ கிருபை வெளிப்படும். எப்படியா எனக்கு இது வரும், எப்படியா இது கிடைக்கும்? இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் கடன் பாரத்தை எப்படி நீக்க முடியும், எவ்வளமாக செய்ய வேண்டும் என்று அவள் திட்டமிடவில்லை, தேவன் திட்டமிட்டார். தேவன் அதிசயம் செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சில காரியத்தை திட்டமிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்படி செய்து விடலாம், இவ்வண்ணமாக செய்தால் சரியாகிவிடும், இப்படியே நீங்கள் யோசிக்கிறீர்கள். உங்களுடைய யோசனையை கொஞ்சம் நிறுத்தி வைத்து, தேவனே உம்முடைய ஆலோசனைக்கு நான் காத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். அன்றைக்கு எலிசாவின் ஆலோசனையின்படி அவள் செய்தபடியினால் கிடைக்காத ஒரு அற்புதமான காரியம் அவளுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருந்தது, பாத்திரங்களிலே நிரப்பப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நிறைவு நிறைவு புறப்பட்டு வரப்போகிறது. தேவனாகிய கர்த்தர் உங்கள் கண்ணீர்களை துடைப்பார், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். நடந்தது என்ன? எண்ணெய் நின்று போய்விட்டது. உடனடியாக வீட்டிலிருந்து எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க அந்த தீர்க்கதரிசியின் மனைவி வருகிறார்கள். ஐயா, நீங்கள் சொன்னவாறு அவண்ணமாக செய்தோம். எண்ணெய் பெருகிக்கொண்டே இருக்கிற அந்த காட்சிகள். அப்பொழுது என்ன நிகழ்கிறது? 2 காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுகிறார்? இந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்துக்கொள், முடிவுக்கு வந்து விட்டது கடன். மற்றொரு காரியம், மீதியான காசுகளை வைத்து ஒரு ஜீவனம் பண்ணி இந்த பூமியிலே வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட காட்சி. 7ஆம் வசனம் அவனமாக சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆறுதல் அளிக்கிற தேவன் அதிசயங்களை உங்களுக்கு செய்து இன்றைக்கு அவர் சொல்கிறார், உங்களுடைய பாரங்கள் எல்லாம் விலகிவிடும், புதியதான ஒரு காரியம் உங்களுக்கு தொடங்கப்படும். அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பயணம் தொடங்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பங்களிலேயும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்கள் ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு புதிய பயணத்தை தேவனாகிய கர்த்தர் கிருபையாக தொடங்கி வைக்க போகிறார். எதிர்பார்ப்போடு கூட ஆச்சரியத்தோடு என் ஆண்டவர் செய்வார் என்று நம்பிக்கையோடு கூட இருங்கள். 3வது, ஆறுதல் அளிக்கிற தேவனுடைய அதிசயத்தை நாம் பார்க்க வேண்டுமா?
நமக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம், திடன் கொள்ளுங்கள். வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது மத்தேயின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24 சற்றே நீங்கள் கேளுங்கள். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இங்கே ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அடியவர்களாகிய சீஷர்களை பார்த்தார். நீங்கள் புறப்பட்டு போகலாம், அந்தி சாய்கிற நேரம் வந்துவிட்டது, அக்கறைக்கு போங்கள் என்று அனுப்பி வைத்தார். சரி என்று மகிழ்ச்சியோடு தேவகுமாரனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயணம் தொடங்கப்பட்டது. சீஷர்கள் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு கூட போகிறார்கள். நடு பகுதி சென்றடைந்தவுடன் அவர்கள் நினைத்து பார்த்திராத ஒரு சோகமான காரியம் அவர்களுக்கு நேரிட தொடங்கியது. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, மகிழ்ச்சியோடு கூட இருந்தீர்கள், ஆனந்த சந்தோஷத்தோடு கூட இருந்தீர்கள், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கென்று சாட்சியாக வாழ்ந்தீர்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர்கள், தேவன் தான் பெரியவர் என்று எல்லாருக்கும் அறிவித்தீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புயல் உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து உங்களை சிக்கலுக்கு நேராக இழுத்து கொண்டு போகிறது. இந்த புயலிலே என்னுடைய படகு சிக்கிக் கொண்டது, இந்த புயலிலே என்னுடைய காரியம் முற்றிலுமாக அகப்பட்டு விட்டது, நான் எப்படி தப்ப போறேன், எப்படி நான் தப்பி பிழைப்பேன் என்று சொல்லி பயத்தோடு கலங்கிக் கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய உள்ளமே, ஆறுதல் அளிக்கிற தேவன் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள். வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது மத்தேயின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். இந்த காட்சிகளை சீஷர்கள் பார்த்தார்கள். அப்பொழுது இயேசு சொன்ன ஒரே ஒரு காரியம், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று இயேசு உறுதிப்படுத்தினார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், தேவனுடைய ஆறுதலின் அதிசயத்தை காண்பீர்கள். இதைத்தான் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். திடன் கொள்ளுங்கள். எப்படியா திடன் கொள்ள முடியும்? சிக்கிக்கொண்டையா? சிலர் என்னிடத்தில் இவனமாக கேட்பார்கள், ஒன்றல்ல பிரதர், இரண்டல்ல பிரதர், அடுக்கிக் கொண்டே போகலாம், எல்லாமும் என்னுடைய வாழ்க்கையில் சிக்கல் 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 சிக்கல். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். நீங்க எதை செய்ய போகிறீர்கள்? சிக்கலை பார்த்து கொண்டு இருக்க போகிறீர்களா? சிக்கலிலே உங்களை தப்புவித்து உங்களை ஆட்சி தேற்றுகிற அதிசய தேவனுடைய செயலை பார்க்க போகிறீர்களா? நடந்தது என்ன? அவருடைய படகு சிக்கிக் கொண்டது, ஆனால் சிக்கிக்கொண்டு மூழ்கி போகவில்லை. தப்புவிக்கிற தேவன் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் கடந்து வந்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் விண்ணப்பத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை. என் எதிர்பார்ப்புகளுக்கு எல்லாம் எதிராக நடக்கிறது. யார் நன்மைகளுக்காக நான் காத்திருந்தேன், தீமைகளை பார்க்கிறேனே. சந்தோஷம் வரும் என்று நினைத்திருந்தேன், துக்கம்தான் பெருகுகிறது. எல்லாம் தடை, எல்லாம் தடை. இன்றைக்கு அந்த தடுப்பு சுவர்களை தேவன் உடைக்க போகிறார். அதற்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை தேவன் தப்புவித்து செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீர்கள்? என் தேவன் என்னை தப்புவிப்பார், திடன் கொள்ளுவேன் என்று சொல்லி கைகளை தட்டி கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்தரித்து பாருங்கள். உங்களுடைய படகு அக்கறைக்கு போகும்படியாக தேவன் உதவி செய்வார். பிரதர், நீங்க சிக்கிக்கிட்டீங்க. சாத்தான் எதைத்தான் சொல்லுகிறான், உன்னால முடியாது, அவ்வளவுதான், அவ்வளவுதான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 4ஆம் ஜாமத்தில் நான் கடந்து வந்து அவர்களை தப்புவித்திருப்பேன் என்று சொன்னார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் வியாபாரம், உங்கள் தொழில் எல்லாவற்றையும் தப்புவிக்க மாட்டேனா என்று ஆறுதல் அளிக்கிற தேவன் உங்க கையை பிடிச்சு, பிரதர் உங்க கையை பிடித்து, சிஸ்டர் உங்க கையை பிடித்து கர்த்தர் கேட்கிறார், பதில் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? தேவன் தப்புவிப்பார், தேவன் விடுவிப்பார், தேவன் எனக்கு இரக்கத்தை கட்டளையிடுவார். நீங்கள் சொல்லும் போது தேவனுடைய அதிசயத்தை காண்பீர்கள். வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது 32ஆம் வசனத்தில், எந்த படகு கொந்தளிப்பை பார்த்ததோ, எந்த படகு தத்தளித்துக் கொண்டிருந்ததோ, எந்த படகு சூறாவளியை போல் சுற்றி கொண்டிருந்ததோ, இன்றைக்கு அந்த படகை தேவன்
அமைதிப்படுத்தினார். அமைதிப்படுத்தினார். அக்கறைக்கு போகும்படியாக தேவன் இரக்கத்தை கட்டளையிட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அமைதியை நீங்கள் காண்பீர்கள். அற்புதமாக கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். நம்பிக்கையோடு என் தேவன் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி நீங்கள் திடன் கொள்ளுங்கள். தேவனுடைய அதிசயத்தை நிச்சயம் காண்பீர்கள். நிச்சயம் காண்பீர்கள். ஆறுதல் அளிக்கிற தேவன் அதிசயம் செய்ய போகிறார். என கண்பானவர்களே, நம்பிக்கையாயிருங்கள். சூழ்நிலையை மறந்து விடுங்கள். திடன் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, என்ன செய்ய, எங்கே நான் போவது, யார் என்னை ஆற்றி தேற்றுவார் என்று உள்ளம் உடைந்த நிலைமையில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நினைத்தருளுங்க ஆண்டவரே. நினைத்தருளுங்க ஆண்டவரே. கிருபை கிருபை வெளிப்படட்டும் ஐயா. துயரங்களுக்கு இவர்கள் தப்புவிக்கப்படட்டும். நன்மைகளும் நிறைவுகளும் காணப்படட்டும். என் தேவனே, என் தேவனே, இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும். அதிசயம் நடக்கட்டும். உம்மை நம்பி இருக்கிறார்கள். சூழ்நிலையை பார்க்காதபடி தேவனே திடன் கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு இரக்கம் செய்யுங்க. பிள்ளைகளினால் வந்த பாரம், குடும்பத்தினால் ஏற்பட்ட பிரச்சனையினால் வந்த பாரங்கள், என்னென்ன காரியத்தினால் இவர்கள் பாரப்பட்டார்களோ, இழப்பினால் வந்த பாரங்கள், எதிர்ப்புகளால் வந்த பாரங்கள், எல்லாரும் வெறுத்து பேசினதினால் ஏற்பட்ட பாரங்கள், நம்பினவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்ற பாரங்கள், எல்லாவற்றையும் இவர்களை தப்புவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபை உள்ள கரங்களில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே முற்றிலும் தாழ்த்துகிறோம். இரக்கம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆறுதல் அளிக்கிற தேவன் உங்களுக்கு அதிசயம் செய்வார். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. Our contact Brother K. Selvam, Victory of Jesus Ministry, 1E bar 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.